தூத்துக்குடியில் பனிமய மாதா பேராலயத்தின் 444வது திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதன் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். பனிமய மாதா பேராலயத்தின் 444வது திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியுள்ளது. இதில் பெரும் திரளானோர் பங்கேற்றுள்ளனர். மரியே வாழ்க என்ற முழக்கம் விண்ணை பிளந்துள்ளது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முத்துமோகன் இணைப்பில் இருக்கிறார். முத்துமோகன், கூடுதல் விவரம் என்ன? வணக்கம் அருணா. தூத்துக்குடியில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற பசிலிக்கா அந்தஸ்து பெற்ற பனிமய மாதா பேராலய திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு மரியே வாழ்க என்று கோஷமிட்டபடி பக்தர்களின் கோஷத்தால் விண்ணை பிளந்தது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் ஸ்ரீநாத் மற்றும் சரத்குமார் ஆகியோர் பங்கேற்றனர். தூத்துக்குடியில் உள்ள பனிமய மாதா பேராலயம் உலக புகழ்பெற்றது. இந்த கத்தோலிக்க மறைமாவட்ட ரோம் நகர் வாட்டிகன் செட்டியால் பசிலிக்கா அந்தஸ்து பெற்றது. இந்த ஆலய திருவிழா ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி நடைபெற்று 10 நாட்கள் சிறப்பாக நடைபெறும். இந்த ஆண்டுக்கான 444ஆம் ஆண்டு திருவிழா இன்று காலை 8:30 மணி அளவில் கொடியேற்றத்துடன் துவங்கியது. முன்னதாக திருவிழா திருப்பலி தூத்துக்குடி மறைமாவட்ட ஆயர் ஸ்டீவன் தலைமையில் நடைபெற்றது. இந்த திருப்பலியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து கொடி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கொடிமரத்தில் மந்திரிக்கப்பட்டு ஏற்றப்பட்டு பின்னர் கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. இந்த திருவிழாவில் ஜாதி மத வேறுபாடின்றி அனைத்து மத மக்களும் கலந்து கொண்டு அந்த கொடியேற்ற திருவிழாவில் பங்கேற்றனர். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு மரியே வாழ்க மரியே வாழ்க என்ற விண்ணை புழக்க கோஷமிட்டபடி கொடியேற்றப்படும். இந்த நிகழ்ச்சியில் தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் மற்றும் தமிழக மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சரத்குமார், தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு மகாஜன், மேயர் ஜெகன் பெரியசாமி மற்றும் மாநகராட்சி ஆணையர் பிரியங்கா உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகள் மற்றும் பல்வேறு சிறப்பு மக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆகஸ்ட் 2ஆம் தேதி நற்கருணை பவனியும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி திருவிழா திருப்பலியும் நடைபெறுகிறது. அன்று மாலை மாதா சப்பர பவனி நடைபெறுகிறது. ஆகஸ்ட் 5ஆம் தேதி திருவிழாவை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உள்ளூரிமை அளிக்கப்பட்டுள்ளது. இந்த 10 நாட்களும் ஒவ்வொரு நாட்களும் திருவிழாவை முன்னிட்டு பொதுமக்கள் மற்றும் கப்பல் மாலுமிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் என அனைத்து வியாபாரிகள் என அனைத்து தரப்பினருக்கும் வாழ்வில் வளம் செழிக்க வேண்டி சிறப்பு திருப்பலிகள் நடைபெறும். இதைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 5ஆம் தேதி திருவிழா திருப்பலி நடைபெற உள்ளது. அருணா, உங்களுடைய கூடுதல் தகவலுக்கு நன்றி முத்துமோகன்.